காலையிலே எங்க அம்மாவோட டீ குடிச்சா தான் டே சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறம் எங்க அக்கா கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, டிஃபனும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோமா, பார்த்தா எங்க அம்மன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா டெக்கரேஷன் எல்லாமே பார்க்க சூப்பராவே இருந்துச்சு. ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, மதியத்துக்கு மீன் குழம்பு, சாதம், மீன் ஃப்ரை. இந்த திருவிழாக்கு நான்வெஜ் தான் சாப்பிடலாம் கணக்கே கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு ஜாம் கேக் சாப்பிட்டோம். அப்புறம் பாட்டி வந்து ஊர்லேருந்து ஸ்வீட் பணியாரம் கொடுத்து விட்டாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, திருவிழானா பூ கட்டாம இருப்போமா, அதனால எல்லாரும் உட்காந்து ஜாலியா பூ கட்டிட்டு இருந்தோம். இன்னியோட சாமி நைட்டு வரது நின்றும். அழகா பட்டாசுலாம் வெடிச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணி, அழகா வந்துட்டு இருந்துச்சு சாமி. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கு சாமி தூக்குனாங்க. பாருங்க அங்க அழகா தூக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க. எப்பயுமே அவர் தூக்குவாரு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்ட உடனே, இந்த நேத்து அடிச்ச மாரி இன்னைக்கும் நல்லா ட்ரம்ஸ் எல்லாமே சூப்பராவே அடிச்சாங்க. தார தப்பட்டை கிழியிற அளவுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் அடிச்சாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிலம்பாட்டமும் ஆடுனாங்க. எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே கிராண்டா பண்ணாங்க. ஏன்னா, இன்னைக்கு தான் வந்து நைட்டு ஊர்வலம் எடுத்து ஃபைனல் டே. நாளைக்கு மகமேல். ஃபைனலி நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு, ஊர் சுத்தி வந்து நைட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.